சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளவில்லை. இந்தியா கூட்டணியும் திமுகவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பிற்கு எவ்வித முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை என பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரின் உரிமைக்கான கூட்டமைப்பினரின் தலைவர் ரத்தின சபாபதி கோவையில் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில், அதாவது 2021ஆம் ஆண்டே நடைபெற வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அநேகமாக இந்த வருட இறுதியில் அல்லது அடுத்த வருடம் எடுக்கப்படும் என்று நம்புகிறோம். அத்தகைய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதிவாரி தரவுகளையும், ஜாதிவாரி தரவுகள் என்றால் அல்லது ஜாதிவாரி கணக்கெடுப்புனா ஒவ்வொரு கம்யூனிட்டி எத்தனை பேர் இருக்காங்கன்றதில்ல, ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பாப்புலேஷன் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட்ல ரெப்ரசன்டேஷன் இருக்குதா, ஹையர் ஸ்டடீஸில் அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்குறாங்களா, அவங்களோட சமூக பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு, இந்த மாதிரி தரவுகளை சேகரித்து அதன் பின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 342B பிரிவின்படி, இது ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டம் இருக்கு, SCBCயில் தரவுகள் எடுக்கணும் அப்படின்னு 340லையும் இருக்கு. ஆனால் அவங்க இதை பற்றி கவலைப்படல இத்தனை வருஷம், ஏதோ எப்போவாது கவலைப்பட்டது சந்தோஷம்தான். இதுபடி they have to find socially educationally backward classes சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸை அவங்க கணக்கெடுத்து ஆகணும்.